நட்சத்திர வார பலன்கள் ஆகஸ்ட் 8 முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை. மகரம், கும்பம், மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். முதலில் மகரம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். சிலர் செய்து வரும் தொழிலை இடமாற்றம் செய்வீர்கள். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். புதிய இடம், வீடு, பொருள் வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். திருவோணம். குருவின் பார்வை 10, 12 2ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வேலை தேடியவர்களுக்கு நல்ல தகவல் வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். நெருக்கடிகள் நீங்கும். செலவுகள் கட்டுப்படும். எதிர்பார்த்த பணங்கள் வரும். அவிட்டம் 1, 2 பாதங்கள். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். செயல்களில் எதிர்பாராத தடைகள் உண்டாகும். சுலபமாக முடிய வேண்டிய வேலைகள் இழுபறியாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வரர். சனீஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். கும்பம் ராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள். அவிட்டம் 3, 4 பாதங்கள். செவ்வாய் பகவானால் உடல்நிலையில் சங்கடங்கள் தோன்றும். மருத்துவமனைக்கு சென்று வரும் நிலை சிலருக்கு உண்டாகும். அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு சூரிய பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். சதயம். ராசிக்குள் ராகு, 5ஆம் இட குரு, 6ஆம் இட சூரியன் ஆகியோரால் உங்கள் நிலைகள் உயரும். எடுத்த வேலையை முடித்து லாபம் காண வைப்பார்கள். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். ஊரில் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும். பணவரவு உண்டாகும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். செவ்வாய் பகவானால் வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். நினைத்ததை நடத்தி முடிக்கும் நிலை உண்டாகும். நேற்று தள்ளி போன வேலைகள் நடக்கும். புதிய இடம், வீடு, பொன், பொருள் வாங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அடுத்து மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி 4ஆம் பாதம். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். குரு பார்வையால் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். வேலை தேடியவர்களுக்கு கனவு நனவாகும். விரைய செலவு கட்டுப்படும். வருமானங்கள் வரும். உத்திரட்டாதி. கேதுவால் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். வழக்குகள் சாதகமாகும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது மிகவும் நல்லது. ரேவதி. சூரியனும் புதனும் உடல்நிலையில் சங்கடத்தை, அவப்பேரை உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள். இருந்தாலும் குருவின் பார்வை, கேது உங்களை பாதுகாப்பார்கள். நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கும். மனக்குழப்பம் நீங்கும். பொன் பொருள் வாங்குவீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர்.